ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை கத்தி தேவனுடைய நாமத்தை நம்ம மேம்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15-16 வசனத்தை 17வது வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 5 15-17. வாசிங்க இருக்கிறது. இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் தான் பேசணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நான் பேச விரும்புறதே இல்லை. எப்பவுமே எங்கேயுமே நான் பேச விரும்புறதில்லை. கர்த்தர் பேசணும். மனுஷன் பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. மனுஷர்கள் பேசிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஆகுதா? ஒன்றும் ஆகும். ஆனால் தேவன் பேசினால் எல்லாம் புதிதாகும். ஆமென். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது எப்படி நடக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இங்க நாம வாசித்ததால இந்த வசனங்களிலே 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் யார்? பிழைத்திருக்கிறவர்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ளே அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பை சுதந்தரித்து அவருடைய நாமத்தினாலே ஸ்நானப்பட்டு அவருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய நாமத்தினாலே அந்நிய பாஷை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே வரங்களையும் தாளந்துகளையும் பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே அவருக்காக ஜீவிக்கிறவர்கள் தான் பிழைத்திருக்கிறவர்கள். ஆமென். ஒவ்வொருத்தரையும் கேட்டா நீங்க யாருக்காக பிழைச்சிருக்க? இந்த வசனத்தை விட்டுருங்க. சாதாரணமா கேட்டா நீங்க யாருக்காக வாழறீங்க? நான் அங்கெல்லாம் கேட்டேன். யாருக்காக வாழறீங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? சும்மாலாம் சொல்லக்கூடாது. இப்ப இந்த வசனத்துக்காக சொல்லக்கூடாது. நார்மலா நீ யாருக்காக வாழற? நீ அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? யார் பிள்ளை? யார் பிள்ளைமா நீ? அப்பா பிள்ளை. எங்க கேட்டாரு? அப்பா பிள்ளையா? பாத்தியான்றாங்க அம்மா. நான் எல்லாம் செய்யறேன், தலை வாடுறேன், குளிக்க வைக்கிறேன், எல்லாம் நேரத்துக்கு நான் செய்யறேன். ஆனா அவ சொல்றது பாரு, எப்பவுமே பெண் பிள்ளைங்கெல்லாம் நீங்க உங்களுக்கு கேட்டாலும் அந்த தான் சொல்லுவீங்க. நீங்க யார் பிள்ளைமான்னு கேட்டா அம்மா சொல்லுவீங்க. அப்ப எப்படி வரும்? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்காது இல்லையா? அப்போ இது அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்பாவை சார்ந்து இருப்பார்கள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் அம்மாவை சார்ந்து. இது ஒரு விதமான என்ன சொல்றது, ஈர்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அது சிறு வயது கொண்டே அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே இதுல நாம யாரும் கோபப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் கூட எங்க அம்மா பிள்ளை தான், அப்பா பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், அம்மா பிள்ளை தான். 80 வயசுல கடந்து போனால் எனக்கு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கள் எனக்காக செய்த காரியங்களை நினைக்கும் பொழுது கண்ணீர் தான் வரும்.
அவர்கள் முதல் வயதிலே கல்லறையிலே சேர்ந்தாலும் கூட அம்மா அம்மா தானே. ஆமென். அல்லேலூயா. அவன் அம்மா இருக்கும்பொழுது அம்மாவா அம்மாவா நடத்துங்க. சும்மா நினைக்க கூடாது. அம்மா இருக்கும்பொழுது, இல்லாத போது அம்மான்னு நினைக்கிறதோடைய இருக்கும் பொழுது அம்மா. அதே போல அப்பாவும் அப்படித்தான். நம்ம போடுற சுப்பாவா நினைக்க கூடாது. அப்பா கழட்டி போடுறது. எல்லாத்துக்கும் முதுகெலும்பு அப்பா தான். பேக் போன் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. ஆட்டம் கண்டுடும். ஒரு குடும்பத்திற்கு தேவை இது ரெண்டுமே. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லும் இப்படி பிழைச்சிருக்கு, இவங்களுக்காக அவங்களுக்காக. லவ் பண்றவங்களை பார்த்தா உனக்காக எனக்காகன்னுவாங்க. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கா கொஞ்ச நாள்லயே முடிஞ்சு போவோம் எல்லாம். இது நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், டைம் இல்லை. ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்தவர்கள், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், இதுவரையிலும் நாம இந்த வார்த்தையை கேட்கும் வரையிலும் ஒருவேளை நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் நம்முடைய கிரியைகளும் வேறு விதமா இருந்தாலும் கூட, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவருடைய ஆவியாளர் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான இந்த வார்த்தை, நாம் யாருக்காக பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று. சில பேர் வீட்டுல எல்லாம் நம்ம பார்ப்போம், குலதெய்வம் வச்சிருப்பாங்க. யாரு? மரிச்ச மூதாதையர்களே, அப்பா அம்மாவே. சில பேர் சொல்லுவாங்க அவங்க தெய்வமாவே ஆயிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க என்ன தெய்வம் ஆயிட்டாங்க. தெய்வம் ஆயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? மரித்து போனார்கள் என்ற அர்த்தம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அன்றைக்கு மோசேயின் இடத்துல சொன்ன அதே அவர்தான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கும் சொன்னவர் அவர்தான். இடையிலே எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறீர்களோ, இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம மத்தியில இருக்கிறவர் யாரு? பாஸ்டர் இருக்கிறாரே இல்லையோ, விசுவாசிகள் இருக்கிறார்களே இல்லையோ, நம்ம கூட வேறொருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டவருக்காகத்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவருக்காக அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக எழுந்து போயிருக்கிறார், எனக்காக ஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், எனக்காக மீண்டும் வரவும் போகிறார். எதற்காக? என்னை அழைத்து கொண்டு போவதற்காக. அல்லேலூயா. ஆகவே இங்கே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். சில பேர் வேலை செய்யறவங்களை கேட்ட, எதுக்குப்பா வேலைக்கு போறீங்க? எல்லாம் இந்த ஒரு ஜான், எல்லாருக்கும் ஒரு ஜான் தானே. சில பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் அப்படின்வாங்க. அதல்ல பிழைப்பு. நாம் சுவாசிக்கிறோம், பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சுவாசத்துக்கு காரணமே சுவாசத்தை கொடுத்தவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சில பேருக்குள்ள மரண பயம் இருக்கு. பயப்படாதீங்க. சுவாசத்தை கொடுக்கிறவர் அவரே அதை வாங்கிக்காம நம்மளை விட்டு அந்த சுவாசத்தை வேற யாராலும் எடுக்க முடியாது. ஆமென். சில நேரத்தில் பலவீனங்கள் வந்தால், வியாதி வந்தால் அப்படிதான் நமக்கு தோன்றும், ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, ஏதாவது நடந்துருமோ. வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கடலிலே விளையாடும்படி திமிங்கலங்களை எல்லாம் அவர் படைத்திருக்கிறார். எதற்காக? கடல்ல விளையாடுறதுக்கு. திமிங்கலம் பார்த்திருக்கீங்களா? ஏதோ நேரம் பார்த்திருக்கீங்களா? டிவியில பார்த்திருக்கீங்க. ஆமா, அப்பப்ப போடுவாங்க ஏதாவது. ஆனா உண்மையிலே எவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் என்ன செய்யலாம்? கடல்ல விளையாடுகிறதா. அப்படி அவ்வளவு பெரிய திமிங்கலங்கள் கூட அவர் கொடுக்க
கொடுக்க வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்குமா? அவர் கொடுக்க அவங்க சாப்பிடுமா? அவர் கொடுக்கலன்னா திகைக்குமா? அவரை சுவாசத்தை வாங்கி கொண்டார்னா மறித்து போயிடும். அப்ப அவைகளுக்கும் சுவாசத்தை உண்டு பண்ணினவர், அவைகளுக்கெல்லாம் வார்த்தையினாலே சுவாசத்தை கொடுத்தவர், நமக்கு அவருடைய சுவாசத்தையே நம்முடைய நாசியிலே கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் அவர் தன்னுடைய சுவாசத்தையே நம்முடைய நாசியிலே கொடுத்தார்னா, நாம் அவருக்காகவே பிழைத்து கடைசி வரலும் அவருக்காகவே பிழைத்து கொண்டே இருக்க வேண்டும். முடிகிற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை. அது நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை. ஆமென். ஏதோ இருக்கிறோம், வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா அம்மா கரெக்டா சொல்றாங்க, நான் அவங்களுக்கு தெரியும், இப்படிதான் சொல்லுவாங்க. புதுசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழைய பழமொழியெல்லாம் தெரியாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன், பழைய ஜெனரேஷனுக்கு தெரியும். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகலான்னு இருக்கும். அதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு அப்படி அல்ல. வெந்ததை தின்னாலும் விதியே வந்தாலும் அல்லது மதியே வந்தாலும் இது எதுவுமே இல்லைனாலும் அவருடைய சுவாசம் நமக்குள்ளே அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த கூடாரத்தை விட்டு அது கடந்து போகாது. இந்த கூடாரத்திலே நாம் இருக்கும் வரையிலும் அந்த சுவாசத்தினால் அவருக்காக பிழைத்திருக்கிறோம். இதைத்தான் பவுல் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். Not I but Christ. நான் அல்ல வாழ்வது கிறிஸ்துவே. நான் அல்ல வாழ்வது கிறிஸ்துவே. எப்படி சொன்னார்? அவர் வாழ்ந்தது, அவர் இயேசுவை அறிவதற்கு முன்பு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. ஹலோ, கவனிங்க, படிச்சவங்க கவனிங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, டிகிரி படிச்சவங்க, டபுள் டிகிரி படிச்சவங்க யாரும் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்காங்க. கவனிங்க கொஞ்சம். எத்தனை டிகிரி! அவர் சகல சாஸ்திரத்தையும் கற்றவர். யாரு? இந்த நிருபத்தை எழுதிய பவுல் சகல சாஸ்திரத்தையும் கற்றவர். நம்ம ஒரு டிகிரி 2 டிகிரி வச்சாலே நமக்குள்ள கொஞ்சம் ஏதோ கொம்பு அந்த மாதிரி இருக்கு. இருக்கா அப்படி ஏதாவது? இங்க இல்லை. வந்துருது, பெருமை வந்துருது. ஆனால் எல்லாம் அவருக்கு அதே போல சகல சாஸ்திரத்தையும் கற்றவர் அவருக்குள்ளும் இருந்தது. அவர் பிலிப்பியருக்கு எழுதுவது அவர் சொல்லுகிறார், நான் பெருமை கொள்ளலாம் என்றால் எல்லாவற்றையும் கொண்டு பெருமை கொள்ள முடியும். என்னுடைய ஜாதியை குறித்து, என்னுடைய குலத்தை குறித்து, என்னுடைய கோத்திரத்தை குறித்து, என்னுடைய படிப்பை குறித்து, கர்த்தருக்குள்ளே நான் ஜீவித்த விதத்தை குறித்து. கர்த்தருக்குள்ளன்னா இயேசுக்குள்ள அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி. நியாயப்பிரமாணத்தின்படி நான் வளர்ப்பு, அப்படி என்னை வளர்த்தவர்கள் அவ்விதமாய் வைராக்கியமாய் வளர்த்தார்கள் என்று அவர் நிறைய சொல்லிக்கிட்டே போறார். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, கிறிஸ்துவனுடைய ஆவி அவருக்குள்ளே வந்த பிற்பாடு, கிறிஸ்துவை அவர் சுவாசிக்க ஆரம்பித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாறி போச்சு. டோட்டலா மாறிச்சு. கொஞ்சம் கூட எங்க அங்கன்னு எதுவுமே இல்லை. டோட்டல் ஃபுல் சரண்டர். அவருடைய வாழ்க்கை எதெல்லாம் மேன்மை என்று நினைத்திருந்தாரோ அவர் கையில் அதிகாரம் இருந்தது. ஆனால் இயேசு அவரை சந்தித்த பொழுது பார்வையற்று போனார். இயேசுவையும் குருடாக்குனார் நினைக்கலாம். சில நேரத்தில் நாம இந்த கண்ணை மூடினாலும் அவரை காண முடியும். இந்த கண்ணை திறந்துகிட்டே தான் உலகம் தான் தெரியும். அதனால தான் ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் என்ன சொல்றோம்? கண்ணை கொஞ்சம் மூடிக்கங்க. எப்பவும் திறந்தே தான் வச்சிருக்கோம் இல்லையா? கொஞ்ச நேரம் இப்ப மூடி பரலோகத்தையாவது பார்ப்போம், அவரை பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே திறந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அழிந்து போகக்கூடிய ஒன்று. உலகமும் அதில் உள்ள யாவும் அழிவுக்கு நேராக இருக்கிறது. எல்லாம் மாயை. இது பொய்யான ஒரு ட்ரீ இல்லையா? என்ன ட்ரீ? பிளாஸ்டிக் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ. அதுக்கு பேர் யாரு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு வச்சாங்க? அந்த மரத்துக்கு கேட்டா தெரியுமா? அதுக்கு சொல்லுமா நான் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு?
நல்லா கவனிக்கணும். சில காரியங்கள் எல்லாம் உருவானது ஒண்ணு வியாபாரத்துக்காக, இன்னொன்று உருவாக்கினவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டவர்கள் அந்த கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக. ஆகவே ஆவிக்குரியவர்கள் அவருடைய சுவாசத்தை உள்வாங்கி சுவாசித்து பிழைத்திருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை தவிர வேறு எதையும் மேன்மையாக நாம் நினைக்க கூடாது. அதை உறுதிப்படுத்தத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது நாளைக்கு எழுந்திருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கிறோம். எழுந்த முதல்ல சுவாசிக்கிறோம். யாரை சுவாசிக்கிறோம்? அவரை சுவாசிக்க வேண்டும். சுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த சுவாசத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறதை நாம் நேசிக்க வேண்டும். ஆனா அதையா நம்ம செய்யறோம்? எழுந்த உடனே ஐயோ சாயா வைக்கணுமே, சாயா இல்ல டீ வைக்கணுமே, சாயானா தெரியல, டீ வைக்கணுமே, காஃபி வைக்கணுமே, இட்லியை சுடணுமே, தோசையை சுடணுமே, சில பேருக்கு முதுகுல சப்பாத்தியும் போடணுமே, எந்த குழம்பு வைக்க, இதே சகோதரிகளுக்கு காலையில் எழுந்த உடனே இதைத்தான் சுவாசிக்க வேண்டி இருக்கிறது. பெட் காபி கொடுக்கணும், அதுவும் கொஞ்சம் சில பேருக்கு ஸ்ட்ராங்கா வேணும், சில பேருக்கு சூடா வேணும், சில பேருக்கு அப்படி இல்லை. இது மாறி மாறி ஒவ்வொரு காரியங்கள், நாம் வேறு காரியங்களை சிந்தித்து தான் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்களை சிந்தித்து எழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகின்றார் விதமாக, கலாத்தியர் 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், இருபதாவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேன்னு சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் வேறு விதமான பிழைப்பு, அதுதான் அப்படி, அதிலே தான் நான் பிழைத்திருக்கிறேன் என்று அவர் நினைத்தார். நாம கூட நினைக்கிறோம், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டால நம்ம ரொம்ப திடகாரமா இருக்கும், பலவானா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நம்முடைய அவுட்லுக் எல்லாம் பியூட்டி எல்லாம் இப்படி இருக்கு, இதை சாப்பிட்றதுனால, இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுனால, இந்த காரியத்தை செய்யறதுனால அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, எப்பவுமே அவுட் டேக்கோட இன்டேக் தான் ரொம்ப முக்கியம். இன்டேக் தான் உள்ள இருந்து க்ளோ ஆகும். ஆமென், அல்லேலூயா. மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது அவுட் டேக்னால, இன்டேக்னாலயா? என்ன இன்டேக் பண்ணார் அவரு? என்ன பண்ணார் இன்டேக்? தேவனோடு சஞ்சரித்து எதை உள்வாங்கி கொண்டார் அவரை? அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை, தேவன் கொடுத்ததான காரியங்களை உள்வாங்க 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 அந்த உள்ளான மனுஷன் என்ன தெரியுமா? அப்படியே க்ளோ ஆன அந்த உள்ளான மனுஷன் க்ளோவாக பிரகாசிக்க பிரகாசிக்க இந்த அவுட்லுக், இந்த கூடாரம் என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? கூடாரம் பிரகாசம் ஆயிட்டு. மோசையை பார்க்க முடியலையா யாராலையும்? சூரியனை போல இருந்தார், பிரகாசமா இருந்ததா. அப்போ நமக்கு உண்மையான அழகுன்னு சொன்னா நாம் சுவாசிக்கிறோம் அல்லவா? அந்த சுவாசம் அவருடைய வார்த்தை, வார்த்தையாகிய தேவனை நாம் சுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையாகிய தேவனை நாம் சுவாசிக்க சுவாசிக்க அது நமக்கு ஜீவனை, ஜீவ ஊற்றை, ஜீவ தண்ணீரை, ஜீவ அபிஷேகத்தை, அந்த ஜீவ
வரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து 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 நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை அது உண்டு பண்ணுகிறது. அது ஒரு இடத்த மாத்திரம் க்ளோ ஆக்காது, டோட்டலா எல்லாவற்றையும் அது பிரகாசிக்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்றாரு. சிலுவையில் அறையப்படுத்தினா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒண்ணு சேர, இந்த சரீரத்தை எல்லா அவயத்தையும் டோட்டலா என்ன செய்யணும்? சிலுவையில என்ன செய்யணும்? அறையணும், பிணைக்கப்படணும், சிலுவையோடு பிணைக்கப்படணும். என்ன பாஸ்டர் இப்பெல்லாம் கிறிஸ்துமஸ் சீசன், இப்போ போய் சிலுவையை காட்டுறீங்களேன்னா, சிலுவை கிறிஸ்துமஸ் எல்லாம் நமக்கு சீசனே இல்லை. கிறிஸ்டியன சீசன் கடவுளா? ஏசு சீசன் கடவுளா? இல்லைங்க, அவரை நித்திய பிதா. ஆமென். அவர் என்றென்றும் இருக்கிறது. அவருக்கு சீசனே கிடையாது. எந்த காலமும் அவருடைய காலம் தான். கடந்த காலமும் நிகழ்காலம் வருங்காலம் இனி வரக்கூடிய எல்லா நித்தியானந்த காலங்கள் எல்லாம் அனந்த காலங்கள் எல்லாம் அவருடையது. அவருக்கு சீசனே கிடையாது. நமக்கு தான் சீசன். என்ன சீசன்லாம் வருது? சம்மர் வருது, வின்டர் வருது, மான்சூன் வருது, அப்புறம் ரெய்னி சீசன் வருது. வேற அவ்வளவுதான். நிறைய சீசன் வருது. அதே மாதிரி பண்டிகைகள் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு பண்டிகையா ஒவ்வொரு சீசனா வருது. அது பண்டிகை கொண்டாடுறவங்க வேற, நமக்கு என்னாலும் பண்டிகை தான். நாம் இயேசுவை, தேவனை, வார்த்தையை, ஆவியை, அபிஷேகத்தை, அக்னியை நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றால், அதிலே பிழைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்றால், நமக்கு என்னாலும் பண்டிகை தான். எல்லா நாளும் நமக்கு சந்தோஷம் தான், எல்லா நாளும் சமாதானம் தான். ஏதோ ஒரு நாளைக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு சொல்லலை. ஒரு நாளைக்கு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு. நான் கூட இருந்திருக்கேன், ஆர்சியில இருக்கப்போ டிசம்பர் 1 ஃபர்ஸ்ட் கேரல் எடுப்போம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நவம்பர் லாஸ்ட் நைட்டு டிசம்பர் 1 பிறக்கும் போது கேரல் சர்வீஸ் எடுத்துட்டு போ, ரோடா போ, பாடிட்டு யாருக்கு தூக்குறவங்க யார் கேட்கறாங்களோ இல்லையோ, அது ஒரு இது போயிட்டே இருக்கும். அந்த கிறிஸ்துமஸ் அது முடிகிறவெல்லாம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும், நியூ இயர் வரும், அதுக்கப்புறம் அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஈஸ்டர்னு ஒன்று வரும், குட் ஃப்ரைடேன்னு வரும், துக்கமாக இருக்கும். இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாது ஃபாஸ்டிங் நேரத்துலன்னா 40 நாள் அப்படி இருக்கிறவங்க உண்டு. தண்ணி அடிக்க மாட்டாங்க, கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் கூட பண்ண மாட்டாங்க, சில பேர் தலைக்கு எண்ணெய் கூட வைக்க மாட்டாங்க, சில பேர் காலுக்கு செருப்பு கூட போட மாட்டாங்க, சில பேர் 40 நாள் சாமிங்க இப்போ உலாவிக்கிட்டு தானே இருக்காங்க இந்த கார்த்திகை மாசத்துல. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, பவுலும் அப்படித்தான் இருந்தார். நியாய பிரமாணத்தின்படி பல ஆச்சாரங்களை அவர்கள் கடைபிடித்தார்கள், பல ஆச்சாரங்களை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஒரு பிராமணன் என்னெல்லாம் ஆசரிப்பார்களோ அதே போல எல்லா ஆச்சாரங்களும் அவர்களுக்கும் உண்டு. உட்கார மனையை கழுவுறதுல இருந்து, உட்கார இடத்தை கிளீன் பண்ணதுல இருந்து, சாப்பிட்றதுக்கு முன்னால கை கழுவுறதுல இருந்து, இதை செய்ய அதை செய்ய என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இருந்தது அங்க பரிசேயர்களிடத்து. நான் பரிசேயர்ல பிறந்த பரிசேயன் அவர் சொல்றார், பெருமையா சொல்றார். ஒரு காலத்துல அதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்ப அவர் சொல்றாரு, குப்பைன்னு இப்பதான் தெரியுது எனக்கு. அல்லேலூயா. எப்ப குப்பைன்னு தெரியுது? கிறிஸ்துவை சுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கும் பொழுது அது நமக்கு குப்பை என்று அவர் சொல்றாரு. அதனால அவர் சொல்றார், கிறிஸ்துவுடன் அவர் கிறிஸ்து எதற்காக உலகத்து சிலுவையில் அறையப்பட்டார்? கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக மட்டும்தானா? நம்மள பரலோகத்தில் கொண்டு போய் சார், அது வேற. அவர் சிலுவையில் அறையப்பட்டதற்கான காரணம் டோட்டலா இந்த உலகத்திற்காக. அவர் உலக ரட்சகர். இந்த உலகத்தை, பாவத்தை, இந்த உலகத்தை அவர் சுமந்து கொண்டு, அவன் சொன்னா உலகத்தை காட்டி கீழே விடனா வேண்டாம்பா, அதை நான் தான் உருவாக்குனேன்,
அதுக்காக நான் விழணுமா? நிறைய பேர் உருவாக்கிட்டு தான் அது முன்னால விழுந்துகிட்டு இருக்காங்க. உண்மைதானே? நாம ஒரு காலத்துல விழுந்து தானே இருந்தோம். நாமளே வரைஞ்சி, இல்லை நாமளே செஞ்சு, மண்ணில் செஞ்சு, கல்லில் செஞ்சு, இல்லை கட்டையில செஞ்சு, ஏதோ ஒன்றில் செஞ்சு செஞ்சு என்ன செய்யறோம்? விழுந்து தானே இருந்தோம். அதே மாதிரி அவர் உருவாக்குறது முன்னால அவரே விழ வைக்கிறவன் பிளான் பண்ணா. இன்னைக்கு அந்த பிளான் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் விழுந்து போறாங்க, நாமெல்லாம் விழித்து கொண்டு இருக்கிறோம், அவருக்குள்ளே பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது நம்மால் உண்டானது அல்ல, அவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இங்க அவர் சொல்ற, நான் சிலுவை, நான் எதையெல்லாம் மேன்மை என்று நினைத்தேனோ இந்த உலகத்திலே, அதையெல்லாம் நான் என்ன செய்துட்டேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்போ முதல்ல பவுல் என்பவர் இருந்தார். எங்கே? இந்த கூடாரத்துல பவுல் என்ற ஒரு ஆவி, சவுல் என்ற ஒரு ஆவி அவருக்குள்ளே இருந்தது. நமக்குள்ளும் அப்படிதான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வேற நிலைமையில நாம இருந்தோம். இப்ப எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும். அதே ஆவி தொடர்ந்து இருக்குதா? இல்ல, கிறிஸ்துவின் ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி நமக்குள்ள இருக்கிறதானிட்டு அப்பதான் தெரியும். கவனிங்க, இங்க கவனிங்க. அதை சவுலாய் இருந்ததான பவுல் இப்பொழுது உணர்கிறார். முதல்ல நான் சவுலாய் இருந்தபோது இந்த கூடாரத்துக்குள்ளே வேறு ஆவி, இப்ப நான் பவுலாய் மாறின பிற்பாடு நான் பிழைத்திருக்கிறேன்னு சொன்னா கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருப்பதினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருள்ள? 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 யாருக்குள்ள? எனக்குள்ள. அல்லேலூயா. யார் உள்ள? கிறிஸ்து. யாருக்குள்ள? எனக்குள்ள. எப்படி இருக்கிறாரு? செத்தவராய் இல்ல, ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இந்த மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே மரண பயம் வருதா? மரண பயம் வருதா யாருக்காவது? மரண பயம் வரும் பொழுது அல்லது வாழ்க்கையே வெறுப்பு வருதா? இது என்ன வாழ்க்கை? யாராவது ஒன்று சொல்லிவிடக்கூடாது, உடனே நமக்கு ஒரு மனசுல ஒரு வலி வந்துடும். இது என்ன வாழ்க்கை? எதுக்கு இப்படி எல்லாம் கேட்கணும்? எதுக்கு இந்த பேச்சு? இந்த எதுக்கு இந்த ஏச்சு? இதெல்லாம் எதுக்கு நமக்கு வேண்டாம்? எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நம்ம வெறுப்போம். அப்ப சொல்லணும், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். பிசாசு வெளியில இருந்து அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்குள்ள கொண்டு வந்தாலும் நம்முடைய சிந்தனை மண்டலத்தை ஆக்கிரமிக்க பிசாசு எப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். நாம் அவனுக்கு கொடுக்காம இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா டோட்டலா என்ன செய்வான்? நம்முடைய சிந்தனை மண்டலத்தை கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை தப்பா சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் வைங்களேன், ஒரு சின்ன விஷயத்தை தப்பா சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் வைங்களேன், அது அப்படியே டெவலப் பண்றது. டெவலப் பண்ணி நம்மள வேற கோணத்துல மாத்துறதுல பிசாசு ரொம்ப கெட்டிக்காங்க. ஆமென். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒண்ணு பார்க்கிறோம், இல்லை யாரோட பழகிறோம், ஒரு சின்ன விஷயம் உள்ளுக்குள்ள தெரியாம வந்துருது, டெவலப் ஆகுதா இல்லையா? இது என்னவா இருக்கும்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை இப்படி சொல்லி இருப்பாங்களோ, இல்லை எனக்காக தானே, இல்லை வேற யாருக்காகவா? வருதா இல்லையா? ஏன் தாய்? வருதா இல்லையா? சின்ன சின்ன காரியங்கள் தான் பெருசா. ஒரு சின்ன பலூன் நீங்க இப்ப ஊதுவீங்க, பார்ப்பேன் நான் டெக்கரேஷன் பண்ணும்போது, இல்ல ஒண்ணு இல்ல, பலூன் சின்னதுதான். ஊத என்ன ஆகும்? ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறமா ஊதுனா வெடிச்சம். அது போலதான் சின்ன சின்ன காரியம் தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சிந்தனை மண்டலத்தை ஆக்கிரமித்து டோட்டலா பிசாசு என்ன செய்வான்? அவன் உள்ள உட்காந்துருவான், கிறிஸ்து வெளியே நிற்பார். நம்மளை அறியாமல் அவர் வெளியே நிற்பார்.
நமக்கே தெரியாது. ஆனா உள்ள வந்து யார் மேல ஆக்ட் பண்ணுவான் தெரியுமா? நான் தான் கிறிஸ்து. யாரு? உனக்குள்ள இருக்க பாரு, நான் தான். பேசாததெல்லாம் பேசுவோம். அதுவரை நமக்கு ஒண்ணுமே, கிறிஸ்துக்குள்ள இருந்தப்ப கூட நமக்கு ப்ராபசி எல்லாம் கூட தெரியாது. சில நேரத்துல இவன் வந்து உள்ள உட்காரோம் பாரு, நம்ம ப்ராபசி சொல்ற மாதிரியே சொல்லுவோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா இப்படிதான் அடிபட்டார். சவுல் ராஜா தேவன் தான் அபிஷேகம் பண்ணார் விசேஷமா. கீழ்ப்படியாமல் போனார். காத்தருன்னு சொன்னாங்க, காத்தல்ல அவசரப்பட்டுட்டாரு. உடனே ஆவியானவர் அபிஷேகம் போச்சு, ஆவியானவர் விலகிட்டாரு. எப்பன்னு காத்திருந்து என்ன செய்துட்டான்? பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு. நீங்க என்ன நல்லா வீட்டுல போயிட்டு அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. பொல்லாத ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்க்க தரிசனமே அவர் நிறைய சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய பிள்ளை நான் அவர் நிறைய நேரம் அப்பதான் சொல்லி இருக்கிறார். ஆனா உள்ள யாரு? உள்ள வேற. ஆனா சொல்றது என்ன? நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம யாருடைய பிள்ளை அப்படின்றத வசனம் சொல்லுகிறது. நானே தேவன் என்பதை என் சமூகத்திலே அமர்ந்திருந்து பாருங்கள், அமர்ந்திருந்து பாருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப இங்க அவர் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறேன், விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கேன். அப்படின்னா அந்த விசுவாச வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாச வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நமக்கு. 1 கொரிந்தியர் 6:19 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தான் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அறியீர்களா அப்படின்னா என்ன? நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? இதையும் பவுல் தான் சொல்றார். உங்கள் சரீரமானது, இந்த அவுட்லுக், இந்த கூடாரம், ஹலோ, இந்த கூடாரம், இந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய இந்த கூடாரம், நம்முடைய சரீரம், அது தேவனாலே பெற்று உங்களிடத்தில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமென். அஞ்சலி சிஸ்டர், நீங்க யாருடையவங்க? எங்க அம்மாவை பொண்ணு. அப்படியா? சொல்லனா எங்க அம்மா கோச்சுப்பாங்க. முதல்ல அம்மா பொண்ணா அதுவே இல்லைன்ற மாதிரி ஆயிட்டு, இப்ப நீங்க உங்களுக்கு அஞ்சலிக்கு சொந்தமான்னு பார்த்தா சொந்தமா? இந்த சரீரம் உங்களுதா? அப்ப இந்த சரீரத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்து பலவித கோணங்களிலே நின்று ரசித்து ருசித்து, அதோ சாரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கோசிக்க மாட்டீங்கன்றதுனால சொல்றேன். அடி அடின்னு அடிச்சாலும் தாங்குவீங்கன்னு சொல்றேன். தெரிஞ்சிடுச்சா? எனக்கு தெரியலம்மா, அது கர்த்தருக்கு தெரியும். அப்ப இந்த சரீரம் தேவனாலே பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த சரீரமும் தேவனாலே, இதற்குள்ள இருக்கிற அந்த சுவாசமும், நாம் பிழைப்பதற்காய் கொடுத்த அந்த சுவாசமும் அவருடையது. அந்த சுவாசத்தினாலே உருவான அந்த ஜீவாத்மாவும் அவருடையது. நம்மளுக்கு சொல்ல ஒரு மயிர் கூட இல்லைங்க. முடி கொட்டுதுன்னா கொட்டிட்டு போட்டு அவருக்கு தானே. பாருங்க, விட்டுட்டு அமைதியா தானே இருக்காரு. அதுக்காக மெனக்கெட்டு என்னெல்லாம் பண்றோம், எவ்வளவு அதற்காக செலவு பண்றோம், நேரத்தையும் செலவு பண்றோம், பணத்தையும் செலவு பண்றோம். அவர் பண்ண சொன்ன, அவர்கிட்ட கேட்ட சொல்ல, நான் பண்ண சொன்னா கேட்பார மாட்டாரா? உண்மையா சொல்ல போனா, இந்த சரீரத்துல நம்ம எதை செய்வதா இருந்தாலும் அவருடைய உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாது. ஏன்னா எனக்கு சொந்தம் இல்லை.
இத இன்னைக்கு நேரத்துல பழைய காலத்துல ஒரு பக்தன் அழகா பாடினான். நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆமென். நமக்கு நாமே சொந்தம் இல்லை. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம பெற்றதுங்க யாருமே சொந்தம் இல்லை. ஆனாலும் சொந்தம் கிறிஸ்துவுக்குள்ளே. ஆமென். அல்லேலூயா. இந்த சொந்தம் மாறாது. அந்த சொந்தம் மாறிவிடும். அது மீறியும் விடும், அது விலகியும் விடும், மறந்து விடும். ஆனால் கிறிஸ்துவின் சொந்தமானது மாறாது. ஏனென்றால் அவர் மாறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான மகளே, நீ அநேக காரியங்களை உன் சிந்தனைகளை வைத்து நீ சிந்தித்து சில நாட்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தது உண்டு. இது அஞ்சலி சிஸ்டர் சொல்லல. ஏன்னா அஞ்சலி சிஸ்டர் முதல்ல சொன்னா அவங்கள தான் நினைச்சுக்க. அது வேற ஒருத்தருக்கு வருது, இது வேற ஒருத்தருக்கு, அது அவங்களுக்கு தெரியும். காரணம் மனுஷர்கள் மேல் இருந்த ஒரு வெறுப்பு. ஆமென். அது எங்களை மாதிரி ஊழியக்காரனாவும் இருக்கலாம். அன்பா மகளேன்னு சொன்னா நல்ல பாஸ்டர் தான். தடி எடுத்து பாஸ்டர் சொன்னார்ல நான் கொட்டுவேன் அப்படின்னா அவர் சேர்க்கிறார். என் பாஸ்டர் ஞாபகப்படுத்துறீங்க. யார் விரும்புவா? ஆனா நாங்கெல்லாம் அப்படிதான். நாங்கெல்லாம் கொட்டுப்பட்டு வளர்ந்தவங்க தான். எங்களுக்கு அது சந்தோஷம். எனக்கு நிற்கிறது. அதுக்கு காரணம் அவருடைய கிருபை. வளர்த்தவர்களுக்கு நாங்கள் அடங்கி இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் மூலமாய் வரும்போது அதை ரிசீவ் பண்ணது எங்களுக்காக தான். பேசலனாதாங்க கஷ்டம். 4 வார்த்தை திட்டினாலும் பரவாயில்ல, பேசணும். ஆமென். அல்லேலூயா. திட்டினாலும் பரவாயில்ல, பேசணும். அவர் யாரு? கர்த்தர். ஊழியக்காரன் மூலமா. நாங்க உங்களை பிளான் பண்ணி திட்டணும்லாம் வருது இல்லை. இன்னைக்கு ஆக்சுவலா பாஸ்டர் நேதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னார் மெசேஜ் அப்படின்னு. நேற்று நான் வந்ததும் லேட்டு, பார்த்ததும் லேட்டு, எல்லாமே லேட்டு தான். ஆனாலும் நான் தான் யோசித்தேன், கர்த்தாவே உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். பாஸ்டிங் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. பூஸ்டிங் இல்லைனாலும் இந்த பூஸ்டிங் ரொம்ப அவசியம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னார் பாஸ்டர் வாரன்னு சொன்னார். பாஸ்டர்கள் வாரமா அது பூஸ்டிங் ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். என்ன பூஸ்டிங்? நாங்க வேற எதையும் கொடுக்க போறதில்லை. அவருடைய வார்த்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பது தான் எங்களுடைய, வேற எதுவும் அல்ல. ஆகவே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் அவருடைய ஆலயம். அது மாத்திரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்ட கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், சரீரத்தினாலும் ஆவியினாலும், மறுபடியும் சொல்லுங்க, சரீரத்தினாலும் ஆவியினாலும். கண்ணாடி முன்னால நிற்கும் போது கேட்கணும். கண்ணாடி முன்னால நிற்கும் பொழுது கேட்கணும், இந்த சரீரத்தினால நான் உங்க நாம மகிமைப்படுத்த ஆண்டவரே. ஓ அப்படியா பாஸ்டர்? கண்ணாடி முன்னால நிற்கும் போது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கண்ணாடி இப்ப சில நேரத்தில் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு கேட்கறாங்க, நல்லா இருக்கா, இந்த கோணத்துல நல்லா இருக்கா, இந்த கோணத்துல நல்லா இருக்கா, பேக்ல நல்லா இருக்கா, கேட்கறமா இல்லையா? நல்லா இருந்துச்சா நான் திரும்பி திரும்பி காட்டுண்டு நல்லா இருக்கேன்னா, நல்லா இருக்கேனம்மா, கர்த்தர் இடத்துல கேட்கும், அவருடைய அனுமதி கேட்கும். அப்ப இந்த சரீரம் உங்களுடையது, இந்த சரீரத்தினால உங்களை மகிமைப்படுத்தணும் ஆவியானவர் மூலமா எழுதி கொடுத்திருக்கீங்க, அதை உணர்த்தவும் செய்றீங்க. அப்ப இந்த சரீரத்தினாலே நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் உமக்கு
மகிமையா இருக்கிறதா? ஒருவேளை இதுவரையிலும் கேட்கல, நான் இனிமேல கேளுங்க, பேசுவாருங்க. ஹல்லேலூயா. பேச வர மாட்டாரா? உணர்த்து வர மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவரோடு நாம் பேசினால் அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். எதுக்கு மணிக்கணக்கே கிடையாது, எப்ப வேணாலும் பேசலாம். இந்த நேரத்துல தான் கன்சல்டிங் நேரம், இதுதான். ஒரு டாக்டர் போய் பார்க்கணும்னா கன்சல்டிங் டைம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனா இதற்கெல்லாம் தேவனிடத்துல அதெல்லாம் இல்லை. இயேசுவினிடத்துல பேசுவதற்கு, ஆவியானவரிடத்துல பேசுவதற்கு நமக்கு நேர காலம் இல்லை. சமையல் பண்ணிக்கிட்டே பேசலாம், சமையல் கூட ருசியா. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. வெஸ்லியோட அம்மா அப்படிதான் செய்வாங்க. பிள்ளைங்க விளையாடிட்டே இருந்தா, வீட்டுல சின்ன பிள்ளைங்க விளையாட்டு தான் இருப்பாங்க இல்லையா, அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சமையல் பண்ணிட்டே இருக்கும்போது தலையில துண்டு போட்டுருவாங்க. நம்ம கல்ச்சர் தான் தலையில துண்டு போடுறது பெரும்பாலும் ஃபாரின்ல எல்லாம் இல்லை இல்லையா. துண்டு போடலன்னா முடியை வெட்டிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்காடு போடலன்னா முடி என்ன செய்யணும், துண்டித்து போடல துண்டு போடு. அப்படி இருக்கா பாஸ்டர்னு முடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்வாங்களா, அவங்க அதனாலதான் துண்டித்து போட்டு முக்காடு கூட போடுறதுல சரி ஓகே, அது நமக்கு வேண்டாம். ஆனா அவங்க என்ன செய்வாங்களா, ஆண்டவர்கிட்ட சமையல் பண்ணிட்டு பேசும்போது தலையில முக்காடு போட்டாங்கன்னா சத்தம் போட்டிருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அமைதி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அம்மா ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்களுக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, இல்லைன்னா நாங்களும் போட்டுக்கோம். ஆமென், அல்லேலூயா. எஸ்லி அம்மா அந்த அளவுக்கு, அந்த அம்மா விசுவாசத்துல இருந்தனால ஒரு ஊழியக்காரன் அந்த குடும்பத்துல இருந்து வெளியே வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், தாயினிடத்திலிருந்தும் தகப்பனிடத்திலிருந்தும் வார்த்தைகள், அந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே ஊறி ஊறி அது வெளிப்படும் பொழுது பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு வெளியே போனா உள்ள இருக்கிறது தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். வெளியே போனா தன்னால அவங்க நிறைய கற்றுக்கிறாங்க. நாம எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு நமக்கு தேவை நாம் அவருக்குள்ளே பிழைத்திருக்கக்கூடிய பிழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்துக்காக நாம பிழைக்கணும்னு சொல்றோம். எனக்கு பிழைப்பு இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த பிழைப்பு இருக்கு, அந்த பிழைப்பு இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒழிந்து போகும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிழைத்திருக்கிறதான பிழைப்பு ஒரு நாள் தான் நம்மை வெட்கப்படுத்தாது, ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. நீங்கள் வாசித்து பாருங்களேன், 1 தெசலோனிக்கர் 5:10 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:10. சீக்கிரம். நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆமென். நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அதாவது பிழைத்திருக்கிறன்னு சொன்னா இப்ப இந்த சரீரத்துல பிழைத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த சரீரம் இல்லாமலும் கூட நாம் பிழைத்திருக்க முடியுமா? பாஸ்டர் சொன்னார் இல்ல, பாஸ்டிங் போட்டு 3 நாள் பாஸ்டிங் போட்டு பரவாயில்ல போனாலும் நான் என்ன செய்யறேன், ஒரு ஆத்மா என் கணக்குல பரலோகத்துக்கு அனுப்பி ஒரு அழகாராதனை பண்ணிடுறேன்னு சொன்னார் இல்ல. அது ஒரு விதையை விதைக்கிறோம்னு சொன்னா அதுக்குள்ள ஜீவன் இல்லாமல் இருக்கும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது எதுக்கு விதைக்கிறோம்? முளைக்கும் என்ற விசுவாசத்தோடு. அதுக்குள்ள அப்ப என்ன இருக்கும்? ஜீவன். அது பிழைப்பதற்கு வேண்டிய ஜீவன். அதே போல இந்த சரீரம், இப்ப நம்ம இப்ப இருக்கிற இந்த பிழைப்பு வேற, இப்ப பிழைத்து இருக்கிறது வேற. இது கண்ணை மூடிட்டாலும் கூட பிழைத்து இருக்குமா? அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு தூங்குறத சொல்லல, இது ஒரு லாங் ஸ்லீப், நீண்ட ஒரு தூக்கம். அது எவ்வளவு காலத்துக்கு நமக்கு தெரியாது.
காலம்னு தெரியும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போ நான் ஒரு 10 மணி நேரம் அப்படியே கண் விழிக்காம இருந்திருக்கேன். ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கண் விழிக்கும் போது ஏதோ நைட்டு படுத்து காலையில் எழுந்திருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா டைம் பார்த்தா எவ்வளோ இருக்கு? 10-12 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்கு. எனக்கு ஏதோ கொஞ்ச நேரம் மாதிரி அது தெரிந்தது. அப்போ சாதாரணமா இந்த மயக்க கொடுத்து முழிக்கும் போது எனக்கு கொஞ்ச நேரம் மாதிரி இருக்கு இல்ல. மனுஷன் கொடுக்கிறது, தேவன் கொடுக்க அயர்ந்த நித்திரையும் அப்படித்தான். அயர்ந்த நித்திரையும் அப்படித்தான். அது நமக்கு முடிவு அல்ல, அதுல நமக்கு ஒரு பிழைப்பு. அதுதான் இங்க அவர் சொல்றாரு, நாம் விழித்திருப்பவர்களானாலும் இப்படி, நித்திரை அடைந்தவர்களானாலும் கல்லறைக்குள்ள போயிட்டு தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்க முடியும். அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே மரித்தார். மரித்தார்னா மரித்தவராக இல்ல, என்ன செய்துட்டாரு? எழுந்துட்டார். எழுந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து இப்பொழுதும் பரலோகம் போய் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப அவருடைய வருகையை எதிர்பார்த்து எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ, எப்போ வருவீரோ என்றுதான் நாம் பாடல்களை பாடி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 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 நான் விழித்திருக்கிறவனானாலும், சொல்லுங்க, நான் நித்திரை அடைந்தாலும் நான் ஏகமாய் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படி அவர் எனக்காக மரித்தார். மரித்தவராக இல்லை, அவர் பிழைத்தார், எழுந்தார். ஆகவே நானும் பிழைத்து எழுந்திருப்பேன், அல்லது அவரை முகமுகமாய் சந்திப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஆசை அப்படிதான், முகமுகமாவே சந்திச்சிடணும். இது ஏன் போன மண்ணுக்கு அப்படியே போயிடும், அது மறுரூபமாக்கிடுவார். அப்படியே போயிடணும்னு எனக்கு ஆசை. ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏனது அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவருடைய சரீரம் மண்ணுக்குள்ள போனதா இல்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், சரீரம் மண்ணுக்குள்ள போனதா இல்லை இல்லையா? எல்லாம் எங்க போயிடுச்சு? அவர் மறுரூபப்படுத்திட்டார். இயேசுனுடைய சரீரமும் வச்சாங்க, மண்ணுக்குள்ள போகல இல்லையா? அவருடைய பிள்ளைகள் நாமும் போனாலும் கூட அதை மறுரூபப்படுத்துவார். ஒருவேளை அப்படியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தா அது ரொம்ப சந்தோஷம். பவுல் அதான் சொல்றார், இப்பவே நான் எடுத்துக்கொள்ளப்பட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பவுல் சொல்றார், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ஆவியிலே நிறைந்து சொன்ன அந்த வார்த்தைகள், இப்பவே போயிடணும்னு எனக்கு ஆசைதான், ஆனாலும் உங்களுக்காக நான் இருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார், உங்களுக்காக நான் இருக்கேன். இந்த சரீரத்துல அவருடைய ஜீவனை பெற்று எப்படியாக உங்களை சில பேர் என்ன செய்யணும்? பரலோகத்திற்குரியவர்களாக மாத்துறதுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நாம பிழைத்திருப்பது அவருக்காக. அவர் எதற்காக பிழைத்தார்? நமக்காக. நமக்காக எதற்காக அவர் பிழைத்தார்? அவர் மரித்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அந்த மரணத்தோடு அவர் அந்த சிலுவையோடு இணைத்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு, சிலுவையை தூக்கி எறிஞ்சிட்டு தானே போயிட்டார். கொண்ட போனார் பரலோகத்துக்கு இல்ல, நாமளும் அதை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் போனார். ஜெயமாய் அவர் கடந்து போனார். ஜெயமாய் மறுபடியும் கடந்து வருவார். நாமும் கூட எதையெல்லாம் இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒழித்து விட வேண்டுமோ அவைகளை ஒழிச்சுட்டு நாம் எப்பொழுதும் யாருக்காக பிழைச்சிருக்கணும்? இயேசுவுக்காக மட்டுமே. நம்ம சொல்லணும், நான் அல்ல, வாழ்வது கிறிஸ்துவே. அல்லேலூயா. பிழைத்திருக்கிறவர்கள் என்ன சொல்லணுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். பக்கத்துல இருக்க சிஸ்டர், மாம்சத்துல நீங்க அறியணும் அப்படின்னு இல்லை. வசனம் சொல்ல நீங்கள் ஆவிக்குரியவங்க. ரெண்டு பேரும் எதுல இணையணும்? உலக விஷயத்தை பேச சிஸ்டர், அந்த சிஸ்டர் பத்தி தெரியுமா?
பிரதர், அந்த பிரதரை பத்தி தெரியுமா? மாம்சத்துல இணையப்படாது, கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ஆவியை குறித்து, அவருடைய அபிஷேகத்தை குறித்து, அவருடைய வார்த்தைகளை குறித்து. மரியாளும் எலிசபெத்தும் சந்திக்கும் பொழுது வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுச்சு. ஏன் துள்ளுச்சு? உலக கதை பேசல. அவங்க என்ன பேசுறாங்க? ஒருத்தரை வாழ்த்து முந்தி கொண்டாங்க. அந்த அம்மா வயசுல முதிர்ந்தவங்க, மரியாதை சின்ன பிள்ளை, கல்யாணம் ஆகாத பிள்ளை. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிட்டு. ஆனா அந்த அம்மா வாழ்த்துறாங்க. நாம செய்வோமா? முதல்ல அவங்க வந்து பிரைஸ் லார்ட் சொல்லட்டும், அப்புறம் நான் சொல்றேன். இல்லை இல்லை, வாழ்த்துனாங்க. ஒருத்தர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்த்துனாங்க. அந்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ரெண்டு பேருக்குள்ளுமே இவங்களுக்குள்ள இருந்த பிள்ளையும் அவங்களுக்குள்ள இருந்த பிள்ளையும், இவங்க ஆவியில நிறைய, அந்த பிள்ளைகளும் ஆவியில நிறைய. அப்ப பாருங்க, அங்க அந்த உலகமே வேறு. ஆமென். அப்ப மாம்சத்துல நம்ம யாரையும் அறியக்கூடாது. நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். அப்ப இப்ப நம்ம கிறிஸ்துவை எப்படிதான் அறியணும்? இன்னைக்கு உலகம் கிறிஸ்துவ மாம்சத்துல பல விதத்துல அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிலுவையில மாட்டி இன்னும் அவர் அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். சின்ன பிள்ளையா தொட்டில வச்சு, குடியெல்லாம் வச்சு, அங்கேயும் வச்சு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆமென். அப்ப கிறிஸ்துவையும் நாம் மாம்சத்துல அறியாமல் ஆவியில அறியணும்னா அவருடைய வருகையை தான் எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்திருக்கணும். அன்னைக்கு சீஷர்கள் அதைத்தான் பார்த்தாங்க. அவர் எழுந்தருளி போனதை வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தேவதூதன் வந்து சொன்னான், கலிலேயரே என்னத்தை பாக்குறீங்க? உங்கள் கண் முன்பு எழுந்தருளி போன இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே எப்படி மாம்சத்திலையா பார்த்தாங்க? மகிமை அடைந்த இயேசுவை. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் மகிமை அடைந்த இயேசுவை தான் நம்முடைய மாம்ச கண்களும் காண வேண்டும், ஆவிக்குரிய கண்களும் காண வேண்டும். ஆமென். நான் உண்மையை சொல்றேன்னா பொய் சொல்றேன், வசனத்தை சொல்றேன்னா வேற எதையாவது சொல்றேன், ஆவியானவர் உணர்த்துவதை சொல்லுங்க. ஆகவே மாம்சத்தின்படி அறிவோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்கனா மேற் சொன்னபடி அவருக்குள்ளே அவரை சுவாசித்து அவருக்கென்று பிழைத்து, மாம்சத்திலே கிறிஸ்துவை அறியாமல் ஆவியிலே அறிந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள், அந்த மாம்ச சிந்தை, அந்த மாம்சத்துல வந்த வழிபாடுகள், மாம்சத்துல வந்த கிரியைகள் எல்லாம் என்ன ஆயின? ஒழிந்தது. ஆமென். ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னால் மகிமை அடைந்தவர்களாய் நாம் மாறுகிறோம் என்றதற்கு அர்த்தம். அவரை நாம் தரிசிக்கும் போது எப்படி தரிசிப்போமா? அவர் எப்படி மகிமை அடைந்தவராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் மகிமை அடைந்தவர்களாய் தரிசிப்போம். எப்பொழுது என்றால் அவருக்காக பிழைத்து, அவருக்காக உழைத்து, அவருக்காக ஜீவித்து, அவருக்காக சாட்சியாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நேரத்தோடு குடும்பத்தோடு ஆராதித்து, வீட்டிலும் சபையிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியாக வாழ்ந்து, நம்முடைய உறவுகள் மத்தியில் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி, எல்லாருக்காகவும் நாம் அவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொண்டு யாவரோடும் சமாதானமாயிருந்து நமக்குள்ளும் நாம் சந்தோஷமாயிருந்து கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி நாம் இந்த உலகத்திற்கு அறிவித்து நாமும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் தான் மகிமை அடைந்தவர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆகவே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே என்று சொல்றவங்க எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே இனிமேல் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய ஆவியிலும் என்னுடைய ஆத்மாவிலும் நான் பிழைத்திருக்கிறது உமக்காக மட்டும்தான்.
நான் அல்ல, இனிமேல் என்னை நான் நினைவு கூற மாட்டேன். எனக்கு நான் சொந்தமில்லை, எனக்கு நான் சொந்தமில்லை. நான் உமக்கு, என்னுடைய சரீரம் உமக்கு, என்னுடைய ஆவி உமக்கு, என்னுடைய ஆத்மா உமக்கு சொந்தமானது. உமக்கு சொந்தமானதை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பரிசுத்த ஆவியாளர் மூலமாக தொடர்ந்து என்னை பலப்படுத்தி நடத்துங்கன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓரி மாதிரந்தரலவரா ஷபதூரல பசுந்தரலா ஹரி கபூதரலவராதிரா லிபூதரலவராதிரந்தரலவன ஷபதூரல பசுந்தரலா சிந்தரலவரா ஹரி கபூதரலவராதிரந்தரலவன ஹரி வேதரா லோஷபா ஹரி வேதரலவராதிரா லே 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 வேஷே லே லே ஷே தேரே லே ஹரி மாதிராதிரந்தரலவன ஹரி ஷமந்தரலவன. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சரீரத்தை, அந்த சரீரத்தின் சிந்தனைகளை, மாம்ச சிந்தனைகளை, அந்த சிந்தனை மண்டலத்தை ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல கிறிஸ்து, நான் கிறிஸ்துவை மட்டுமே பிரதி